பார்த்தீங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளைல வந்து 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தியில் வந்து புதுசாக வந்து இந்த ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து அந்த ஸ்டவ்வில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா 3 பர்னர்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 3 பாத்திரம் அட் அ டைமில் வச்சு சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடிக்குது, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து சமைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, அதனால் வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பு. இந்த ஸ்டவ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபராக வந்து 9500 வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஓப்பன் பண்ணுறதுனால பூஜை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என் லைஃப் ஸ்டைலே மாத்திடுச்சு. பிரீத்தி உங்க லைஃப் ஸ்டைலையும் மாத்திடும், அதுக்கு நான் கேரண்டி. ரெண்டுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டாச்சு. இது வந்து நெத்திலி மீனுக்கும் இது வந்து ப்ரானுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரே மசாலா தான் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஆனால் வந்து பாத்திரம் மட்டும் தான் ரெண்டு, ஏன்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அதுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஒன்றே தான் ரெண்டுத்துக்கும். ரெண்டுமே வந்து 65 தான் செய்ய போகிறோம். அது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து ரெண்டில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மைதா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், நிறைய வேண்டாம். அதனால் மைதா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து சில்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு காஷ்மீர் சில்லி வந்து கலருக்காக. இது வந்து காரம் இருக்காது இல்லையா, ஒன்லி கலர் மட்டும்தான், அதுக்காக. அடுத்தது மஞ்சள் பொடி. இது பார்த்தீங்கன்னா ஜீரகமும் பெப்பர் ரெண்டையும் வந்து கலந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது பெப்பரும் ஜீரகமும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தேவையான அளவு உப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. இது வந்து நான் ப்ரானுக்கு மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த ஒரு சிக்கன் அந்த ஸ்மெல் வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து இந்த கரம் மசாலா வந்து ப்ரானுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். லைட்டாக ஆயில் விட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் ஆயில் நம்ம வந்து பிசைகிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஜூஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நிறைய லெமன் ஜூஸ் போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கும் தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் ப்ரான் இதில் கலந்து வச்சாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மசாலாலாம் வந்து ப்ரானில் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து உப்பு காரம்லாம் ப்ரானில் வந்து ஏறும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இதை அப்படியே வச்சுருவோம். அடுத்தது வந்து நெத்திலி ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம்.
ஃபிஷ்ஷில் வந்து ஒட்டும் இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து இதில் போட்டலாம், நெத்திலி ஃபிஷ். இப்போ ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரான் வந்து இங்கே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஊறிட்டுருக்கு. அடுத்தது வந்து நெத்திலி ஃபிஷ், இதுவும் வந்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு, இதுவும் ஊறிட்டுருக்கட்டும், நம்ம செய்வோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் ப்ரான் வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதுவும் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அடுத்து வெயிட் பண்ணிட்டுருக்கான் எப்படியா சீக்கிரம் சமைச்சு சாப்பாடு போடுங்கடா அப்படின்னு பசிக்குது எனக்கு. மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா சமைச்சா வந்து எந்த இதாக டிஷ்ஷாக இருந்தாலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து ப்ரான் கிரேவி இந்த சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி வச்சாச்சு, சட்டி சூடாயிருச்சு. இப்போ வந்து ஆயில் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், நல்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நிறையவே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டாச்சு. ஆயில் வந்து ஹீட் ஆகுது. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் நிறையா போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இதில் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸில் வந்து 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து ப்ரானை போட்டுருவோம். இந்த தக்காளி ஜூஸ்லேயே வந்து ப்ரான் வந்து வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பார்த்திங்கன்னா ப்ரான்லேருந்து தண்ணி மாதிரி ஜூஸ் மாதிரி வரும். அதுவும் இந்த தக்காளி இந்த ஃப்ளேவரில் வந்து சேர்ந்து வேகிற பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் வந்து இப்போ வந்து ப்ரான் ஆட் பண்ணுறோம். தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு முன்னாடி ப்ரானையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி வதக்கி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான் வந்து இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து மூடி வச்சுருவோம். ப்ரான் வந்து ஒரு ஆஃப் குக்குடாக வந்து பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ மூடி வைக்கிறோம், அது வேகட்டும். ப்ரான் வந்து ஆஃப் குக்குடாக ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா, கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி,
அவ்வளோதான், தேவையான மசாலாலாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா மூடி வைப்போம். இந்த மசாலாலாம் வந்து ப்ரானில் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். இந்த இது பத்தாதா? மம்மி ஒரு ஆளாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து களத்தில் இறங்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதுக்குன்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் மம்மி இன்னும் 2 பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் செஞ்சிடவா? அது அப்புறம் பண்ணிக்கலாமேடா. அப்புறம் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுறது? அப்புறம் காஞ்சி வச்சு நல்லா இருக்காது. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதாவது எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் போட்டுருவோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரான் இதில் நான் இதை அரைக்க போகிறேன். கிரேவியும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பரப்பி விடுறது பிரெட் க்ரம்ஸ் போட்டு வைக்கிறே. அதே திருப்பணும். தான் போட முடியும். எல்லாம் வெறுமையாக கொடுத்துருங்க. இன்னைக்கு எங்களோட சண்டே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ப்ரான் கிரேவி இருக்குது, அப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரை, அதுக்கடுத்து வந்து ப்ரான் KFC ஃப்ரை, அதாவது பிரெட் க்ரம்ஸ் போட்டது, திருப்பி ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து ஃபிஷ்லேயே வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டது. இந்த மாதிரி வந்து 1 2 3 4 வகையான ஃப்ரையும் கிரேவியும் செஞ்சுருக்காங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ டைம் வந்து 3 o'clock ஆச்சு. எனக்கு பயங்கரமாக பசிக்குது. மிக்கி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட எப்படா எனக்கு சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Until then, bye from Ritu and Vidya. Vidya Sridhar. Thank you. Bye. Good morning.